ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மார்கழி மாதம்னாலே ஆண்டவருடைய திருப்பாவை எல்லாருமே தினமுமே படிக்கிறதுன்றது வழக்கம்தான். ஸோ நானும் அதே மாதிரி தான் ஆண்டவருடைய திருப்பாவை பாசுரம் 1 முதல்ல படிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே பாசுரம் படிக்கிறதுனா எனக்கு அவ்வளோ இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம். மார்கழி திங்கள் பாசுரம் 1 ஆண்டாள் அருளிய திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏகாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மறுபடியும் ஒரு படிக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏகாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இது பாசுரம் 1. இதுக்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பாசுரம். உண்மையிலே ஆண்டாள் ஞாயிற்று எழுதிய பாசுரங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மார்கழி மாதம்ன்றது ஒரு பௌர்ணமி நாள். அந்த மாதிரி குளிக்க வர விரும்புகின்றவர்களே, ஆபரணங்கள்லாம் அணிந்தவர்களே, செல்வம் நிறைந்துள்ள திரு ஆயர்பாடியில் இருக்கும் இளம் பெண்களே, செல்வ சிறுமீர்கால் சொல்றாங்க இல்லையா? செல்வ சிறுமீர்கால்னா செல்வங்கள் நிறைந்து இருக்கிற ஒரு ஆயர்பாடியில் என்ன இருக்கும்? பசுக்கள் நிறைய இருக்கும். அந்த பசுக்கள் மூலமா கிடைக்கிற வருமானத்துல ஆயர்பாடி அவ்வளோ ஒரு செல்வ வளமா இருக்கும். இப்ப கூட எல்லாரும் கேட்பாங்களே, நீனா ஆயர்பாடியிலே நீ வளர்ந்த அப்படின்னு. ஆயர்பாடினாலே செல்வங்கள் மிகுந்த ஒரு இடம்தான். அப்படி இருக்கிற பெண்களே, நீங்களா எழுந்திருங்க. கூர்மையான வேலை கொண்டு தீங்கு செய்பவருக்கு கொடியவனான நந்தகோபனின் பிள்ளை அழகான கண்களை உடைய யசோதையுடைய சிங்கக்குட்டி. அதாவது அழகான கண்களை உடைய இவங்க பெருமாளை சொல்றாங்க சிங்கக்குட்டி. மேகம் போல ஒரு திருமேனி. பெருமாளுடைய அழக மேகம் எப்படி இருக்கு? கருமேகம். அந்த கருமையான மேகம் போல எம்பெருமான் பெருமாளுடைய மேனி கருமையான மேனி, சிவந்த கண்கள். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ அவர் அவ்வளோ ஒரு கருப்பான ஒரு மேனி, கருமை நிற மேனி, அதில் சிவந்த அழகான ஒரு கண்கள். மேகம் போல திருமேனி, மேகம் போல திருமேனி, சிவந்த கண், சூரிய சந்திரனை போல முகம் கொண்ட நாராயணன். எவ்வளோ அழகா எப்படி சொல்றாங்க பாருங்க. அவருடைய உருவ மேனி கருமை நிற உருவ மேனி. மேகம் போல எழுதின மேகம் போல கருமேனி. அப்படியே உட்காந்துக்கோ. மேகம் போல கருமேனி, சிவந்த கண்கள், சூரிய சந்திரன் பிரகாசம் அளிக்கிற அவருடைய முகம். நாராயணன் நமக்கு வேண்டியது நிச்சயமா கொடுப்பாரு. உலகமே புகழற அளவுக்கும் இந்த பாவை நோன்ப நாம நோற்று இந்த மார்கழி மாதத்துல நாம நாராயணனை வேண்டிக்கலான்றாங்க. இதுதான் பாசுரம் 1. இறைவனுடைய திருமேனிய மேகம் போல கருமேனி, மேகம் போல மேனி, அதே மாதிரி அவருடைய கண்கள் சிவந்த கண்கள், சூரியன் சந்திரன் போல அவருடைய ஒளி வீசும் அழகிய முகம், பௌர்ணமி நிலவு போல அவருடைய முகம். எவ்வளவு அழகு! மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏகாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இது பாசுரம் 1. அடுத்த பாசுரம் அதை விட சூப்பரா இருக்கும். பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களாலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று போதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய்.
இன்னொரு தடவை படிக்கலாம் நம்ம. வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலில் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களாலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று போதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பாவை நோன்பு நோற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நாம பாசுரம் 2ல என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத மிக அழகாக விளக்குறாங்க. பாவை நோன்பு நோட்பவர்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள், மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை ஆண்டாள் நாயச்சியார் சொல்றாங்க. என்னென்னலாம் நம்ம ஆண்டாள் நாயச்சியார் சொல்றபடி நம்ம கேட்கணும்னா, அதிகாலையில் எழுந்துக்கணும், நீராடுறது அடுத்து செய்யணும், இறைவனுடைய நாமங்களையும் பாடல்களையும் நம்ம பாடணும். இறைவனுக்கு தான் பூக்கள், மனிதர்களுக்கு நமக்கு கிடையாது. அதனால நாம பூ வைக்க கூடாது மார்கழி மாதத்துல. அதே மாதிரி இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த உணவுகள்ல நாங்க நெய் சேர்த்துக்க மாட்டோம், பால் சேர்த்துக்க மாட்டோம். அதே மாதிரி எங்களுடைய கண்களுக்கு நாங்க மையிட்டோம் அழகுபடுத்திக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், அடுத்தவங்களை பத்தி புறம் பேச மாட்டோம். நம்மால முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்து நாங்கள் இந்த நோன்பை நோற்போம். நம்முடைய நோன்பு நோக்க வேண்டும், மற்றவர்கள் மகிழ்ந்து கொண்டாடும் வகையில் என்ற பாசுரத்தில் தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாயச்சியார். அற்புதமான ஒரு பாடல். 2வது பாடல், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு நாம் எழுதோம் மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று போதும் அப்படின்னு அழகாக பாடியிருக்காங்க. ஸோ நீங்களும் தினமுமே திருப்பாவை, ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பாசுரம் படிங்க. மார்கழி மாதம் நிச்சயமா எம்பெருமான் நாராயணன் எல்லா நலமும் வளமும் அருள் செய்யணும் வேண்டிக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினல் உரையும் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. ஓம் நமோ நாராயணா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் லதா. நான் சென்னை புதுப்பெருங்குளத்தூர் ஏரிக்கரையிலேருந்து. இப்போது நம்ம தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச்.